இன்னைக்கு வீடியோல யூடியூப் எனக்கு கற்றுக் கொடுத்த ஃபியூ வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த ஸ்கில் ஆகட்டும், வேல்யூஸ் ஆகட்டும், லைஃப்பில் நான் எங்கே அப்ளை பண்ணாலுமே கண்டிப்பாக அது சக்ஸஸ்க்கான பாத்தில் கொண்டு போய் தான் முடியும். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் என்னெல்லாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்பர் 1 இஸ் டேக்கிங் ஆக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. எல்லார மாதிரியுமே லைஃப்பில் எனக்கும் நிறைய அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரியான ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ஸாகவே இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, அந்த ஐடியாஸ்க்கு உண்டான ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்காதனாலையும், நான் அட்டம் பண்ணேன் அப்படின்னாலுமே அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாதனால அது ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ஸாகவே இருந்துச்சு. பட் ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம்னா அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கிறதுனாலையும் கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்த பண்ணுறதுனாலையும் அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்குண்டான ரிசல்ட்ஸுமே எனக்கு வந்து கிடைச்சிது. ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராப்பர் ஆக்ஷன் எடுத்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்த நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால டெஃபினட்டாக அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். நம்பர் 2 இஸ் பர்பஸ். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உன்னோட எய்ம் என்ன, நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு. பட் எனக்கு அதுக்கான ஆன்சர் வந்து அன்னைக்கு சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொசிஷனில் இருக்கணும்னு தெரியும். பட் அதுக்கு எப்படி போகணும், என்ன மாதிரியான பாத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி எனக்குள்ளே என்றைக்குமே இருந்ததே கிடையாது. எதனால் அப்படின்னா, என் லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே ஆகட்டும், எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு, வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. பட் எந்த ஒரு நீஷ் வந்து நான் செலக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. பட் அதை யோசிச்சு நான் வந்து போஸ்ட்போன் பண்ணலை. ஏதாவது ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரேண்டமாக என்னோட குக்கிங் வீடியோஸ் ஆகட்டும், பெயிண்டிங் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் பண்ணேன். பட் அந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இதிலிருந்து ஒரு டேக்அவே என்னவா இருக்கும், பார்க்குறவங்களுக்கு என்ன டேக்அவேஸ் இதுலேருந்து கிடைக்க போகுதுன்னு ஒரு அகெயின் டவுட் எனக்குள்ளே இருந்துச்சு. இதை நம்ம கண்டினியூ பண்ணணுமான்ற மாதிரி ஒரு மைண்ட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணணுன்ற மாதிரியான ஒரு தாட் தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ரேண்டமாக ஒரு நாள் என் மனசில் பட்ட ஒரு விஷயம், நான் அது வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது, இதே மாதிரி வீடியோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சதே இல்லை. அப்போ தான் நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே இது வியூஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருந்தாலும் நான் இதை மட்டும்தான் போஸ்ட் பண்ணணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மோட்டிவேஷனல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் மட்டுமே போடாத, உனக்கு ரீச் வந்து கம்மியாக இருக்கும், நிறைய ஒரு ஜாலியான விலாக் ஆகட்டும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. பட் நான் ரொம்ப அடமெண்ட்டாக ரொம்ப தெளிவாக இருந்தேன், இந்த வீடியோஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் இதுலேருந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கும்னு எனக்கு தெரியும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதில் கிடைக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸ் போடும்போது எனக்கு நிறையா இருந்துச்சு. ஒரு ஃபுல்ஃபில் ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், ஓகே திஸ் இஸ் மை லைஃப்ஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஹவ் யூடியூப் வந்து என்னோட பர்பஸ் என்ன அப்படின்றத எனக்கு காமிச்சு கொடுத்துச்சு. உங்களுக்கும் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய இடத்துல போய் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பர்பஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்பர் 3 இஸ் ப்ரொடக்டிவிட்டி. பொதுவாகவே வந்து விமன் வந்து ஒரு மல்டி டாஸ்கர் அப்படி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மல்டி டாஸ்கர்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அமைஞ்சது இல்லை. அப்படி பண்ணாலுமே என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. என்னால் ஒன் அட் அ டைம் அப்படின்னு தான் சொல்லி நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் மேரேஜ் ஆச்சு, எனக்கு குழந்தை பிறந்த டைமில் தான் எனக்கு லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டீப் தாட் வந்து வந்துச்சு. அப்போ தான் நான் ஓகே ஒய் நாட் யூடியூப் சேனல்னு சொல்லி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட வீட்டை பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகட்டும், பேபி பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு நான் யூடியூப் வீடியோஸை சமாளிச்சிட்டு இருந்தேன். இட் வாஸ் அ பிட் ஓவர்வெல்மிங். பட் எனக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சு, இதை நம்ம பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு கன்விக்ஷன் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மேனேஜ் பண்ணுறது, குழந்தைய பார்த்துக்கிறது, ப்ளஸ் ஸ்கிரிப்டிங், ஷூட்டிங், எடிட்டிங், இந்த மாதிரி யூடியூப்க்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் சமாளிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ப்ரொடக்டிவிட்டி நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ப்ரொடக்டிவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். என்னால் எந்த டாஸ்க் எடுத்தாலுமே என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும். ஸோ லைஃப்பில் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து எனக்கு யூடியூப் தான் கற்றுக் கொடுத்துச்சு.
நம்பர் 4 இஸ் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ். யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு ஸ்கில் தான். ஸ்கிரிப்டிங் ஆகட்டும், ஷூட்டிங் ஆகட்டும், லைட்ஸ் பார்க்கறது, யூடியூப் அப்படின்ற விஷயமே ஒரு ஸ்கில் தான். லைட்ஸ் பார்க்கறது, ஷூட் பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இது ஒவ்வொரு விஷயத்துக்குமே எஃபோர்ட் வந்து தேவைப்படும். ஜஸ்ட் லைக் தட் நம்மளால அதை பண்ணலாம். பட் அது ஒரு நல்ல டீசெண்டான வேல ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்காக எஃபோர்ட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகினிங்கில் எனக்கு எடிட்டிங்கில் எப்படி பண்ணணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் என்ன, இதெல்லாம் வந்து யூடியூப் வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால ஐ ஃபீல் தட் என்னோட பிரெயின் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு இருந்தாலுமே அதுக்கு இனிமேல் என்னால் ஹெசிடேட் பண்ணாமல் ஓப்பனாக என்னால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்குள்ளே வந்துச்சு. நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை பண்ணணும்னு நம்ம நினச்சா இந்த க்ரோத் மைண்ட் செட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். லேர்னிங்க்கு நம்ம எப்போவுமே ஓப்பனாக இருக்கணும். அந்த பர்டிகுலர் திங் எனக்கு யூடியூப் தான் கற்றுக் கொடுத்துச்சு. நம்பர் 5 இஸ் கம்பேனியன்ஷிப். இது வந்து என்னோட பர்சனல் பாயிண்ட்னு சொல்லலாம். நான் வந்து ரொம்ப நிறையா பேசுவேன், ரெலவெண்ட்டாக பேசுவேன், இரலவெண்ட்டாக பேசுவேன். ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம என்ன இரலவெண்ட்டாக பேசினாலும் அதை அவங்க கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பட் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் இரலவெண்ட்டாக பேசும்போது ஸ்ட்ரைட்டாகவே அந்த கான்வர்சேஷன் வந்து கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இது ஒரு சின்ன விஷயந்தான். எனக்குள்ளே டீமோட்டிவேட்டடாக நான் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஒரு வேளை இரலவெண்ட்டாக பேசுறதுனால இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நமக்கு பேசவே தெரியாது. நம்ம அப்போ இதனால என்ன ஆகும்னா பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வந்து நமக்கு அடி விழும். நம்ம நினச்ச விஷயத்த வந்து எடுத்து வைக்க முடியாது. நம்ம பேசுறது எப்பவுமே இரலவெண்ட்டாக தானே இருக்கும். அப்போ இந்த ஒப்பீனியனை சொல்ல போய் அதுவுமே அப்படிதான் இருக்கும்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி பயம் வரும். செல்ஃப் டவுட்ஸ் வந்து பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்குமே ஸ்டார்டிங்லேயே வந்துச்சு. பட் அன்கான்ஷியஸாக எனக்கு வந்து கிடைச்ச ஒரு விஷயம் தான் இந்த கம்பேனியன்ஷிப் யூடியூப் மூலமாக. யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வென்எவர் ஐ ஃபீல் நம்ம நம்ம பேசுறது கேட்குறதுக்கு யாரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது நான் டக்குன்னு ஃபோன் எடுத்து நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் பார்ப்பேன். நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு, நம்ம பேசுகிறத ரெலவெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, இதை விட என்ன வேணும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்போவே எனக்குள்ளே வரும். நான் சடனாக எதை பற்றி யோசிக்க மாட்டேன், ஓவர் திங்க் பண்ண மாட்டேன். யூடியூப்காக ஏதாவது பிளான் பண்ணுவேன், ஸ்கிரிப்டிங் ஆகட்டும், வீடியோஸ் எடிட் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு அக்கௌண்டபிளான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு யூடியூப் மூலமாக தான் கிடைச்சிது. ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் தட். நம்பர் 6 இஸ் கனெக்டிங் டாட்ஸ். கெரியர் ரிலேட்டடாக நான் என்னோட லைஃப்பில் பண்ண விஷயங்கள் ஒன்றும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. ஸ்டார்டிங் ஃப்ரம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், நியூஸ் ஆங்கரிங், ஹோம் பேக்கிங், வீடியோ ப்ரெசென்டர், லாங்குவேஜ் ட்ரெய்னர், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணேன். ஒன்றுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போல்லாம் நான் உட்காந்து யோசிப்பேன், நம்ம லைஃப்பில் தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ரெக்ரெட் வந்து எனக்குள்ளே இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ, அதுக்கு பதிலாக ஒரே ஃபீல்டில் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா ஸ்கில்லையுமே என்னால் யூடியூப்பில் அப்ளை பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் கனெக்ட் பண்ணாத ஒரு சில டாட்ஸை வந்து யூடியூப் மூலமாக தான் கனெக்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறையாக இருக்கும், அதை கற்றுக்கணும்னு நினைப்பீங்க, பட் இது என்னோட ஃபீல்டுக்கு யூஸே ஆகாது, இது எதுக்கு நான் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அதை போய் கற்றுக்கங்க, அதை பண்ணுங்க. லைஃப்பில் கண்டிப்பாக அதை உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் டெஃபினட்டாக அமையும். ஸோ நான் எப்படி என்னோட டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும், உங்களாலையும் அந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து யூடியூப்லேருந்து கற்றுக்கிட்டேன். பட் இந்த பர்டிகுலராக 6 விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கில்ஸை கொண்டு போய் அங்கேயே அப்ளை பண்ண நம்மளால் முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரெசனேட் ஆச்சு, உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.